வாங்க. வணக்கம் முக்கா. பாண்டியா வணக்கம் வணக்கம். ஏப்பா ஒரு பாட்டி வந்துருச்சு, இன்னொரு பாட்டி வரல. போன பாட்டி என்னன்னு கேளுங்கப்பா. யாரோ கராட்டை கோஷ்டி வர்ற மாதிரி தெரியுதப்பா. கராட்டை கோஷ்டி இல்ல பெருசே, பஞ்சாயத்து கோஷ்டி அவ்வளவு பகுமானமா வராங்க. ரஜினி முருகன், ரஜினி முருகன், ரஜினி முருகன், ரஜினி முருகன். அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே. ஆனான்றியா? சரி விடு. தாட்பூட் தங்கவேல். அதாரு தங்கவேல் யாரு? யாருன்னு தெரியாதா? நான் தான். டேய் இங்கெல்லாம் காமெடி பண்ண கூடாது. பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி. என்னங்கடா கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி கொட்டுக்கானோட வந்திருக்கீங்க? இது பஞ்சாயத்துடா. விடுனே ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொட்டு நமக்கு தேவைப்படுது. கொட்டுக்காரனே கொஞ்சம் ஓரமா இல்லனே. பங்கு அவனை நறுக்குன்னு கொட்டி விடு பங்கு. பஞ்சாயத்துக்காரங்க மேல பயமே இல்லப்பா அவங்களுக்கு. அதான் எல்லாரும் வந்தாச்சுல, சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சு விட்டு மழை தண்ணி வர்றதுக்குள்ள வீட்டு பக்கம் போய் சேர்ற வழியை பாருங்க. வாழைப்பழம். ஏண்டா பங்குனி வெயில் பல்ல இழிக்க அடிச்சுக்கிட்டு உனக்கு மழை வர போகுதா? மழை வரும்னு தெரிஞ்சுதான் 2 பேரும் கொடையோட வந்திருக்காங்க பாரு பெருசே. ஏய் கூட கூட பேசாதடா. மேலே வந்து முதிச்சு தள்ளிவிடு. நீ பசு படிக்கட்டிலே படுத்துக்கிட்டு தான் இருவ. மேலே ஏறி வந்து எண்ணி மிக்கிறாக்கும் போகல போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய் தங்கப்பாண்டே, நீ சொன்னதான் பஞ்சாயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீ பொது ஆளு, அவங்க பக்கம் சாஞ்சிடக்கூடாது போய். இங்க யாரு? அதெல்லாம் ஒன்றும் சாஞ்சிட மாட்டான். நீ எதுக்கு பயப்படுற? ஆமா திடீர்னு பேரன்னு சொல்லிட்டு தெரிய எந்த வகையில எப்படி பார்ட்டி எல்லாம் கூட்டியாந்தாச்சு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. ஏய் அந்த போட்டோ விடுறா. இந்தா பாத்துக்க. வலதுபுறம் இருக்குல்ல, இதுதான் எங்க அப்பத்தா கொடிக்குளம் பேச்சு. நடுவுல இருக்க எங்க தாத்தா ஐயங்கால காட்டுறா எல்லாத்துக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா 1 மணி நேரம் இருந்தப்ப எடுத்த போட்டோ இது. அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அது எங்க அப்பனை பெத்து போட்டு போயிருச்சு. அந்த ஆளு என்னைய விட்டுட்டு போயிட்டான். ஆமா எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரிடா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. 7ஆம் மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? டேய் பிக்காலு பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். போயா போக்கவாயா? யார பாத்துற போக்கோ? ஒன்னட்ட அந்த வந்துருச்சுடா. இவனுங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல வந்த பாரு. சரி இவர் போயிட்டா இருந்தா அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு தீர்ப்பு சொல்ல முடியாம நின்று போயிடும். போயா போக்கவாயா? என்ன லந்தா? ஆமா இப்ப என்னன்ற? இப்ப என்ன பண்ணன்ற? எல்லாம் வேற எங்கயா காட்டு இல்லனா அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் போட்டு. எப்ப பார்த்தாலும் தேவலாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடியா அடியா சுண்டா. என் நண்பையா அப்படி சொல்றா. எனக்கு தேவைன்னு போது 5 லட்சம் ரூபாய் இலவசமா கொடுத்தமையா. இன்னைக்கு தனியா மாட்டு இல்ல. அப்ப வச்சுக்கறேன்டா உன்னை. உன்னால முடிஞ்சத பாறா போடா. யாருகிட்ட? நீங்களா கத்துறீங்க? ஏய் காசு கொடுத்து கூட்டி வந்தானா? டேய் ரஜினி முருகா வா இப்படி. இதெல்லாம் செல்லாது. இந்த போட்டோவெல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாதுப்பா. அவன் செல்போன்ல போட்டோ எடுத்து செவ்வாய் கிரகத்துல லவ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி தர்றாங்க. ஆனா ஒண்ணு பிரமாதமா டிசைன் பண்ணிருக்கப்பா. ஏய் நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இல்லன்னு சொல்லிட்டீங்களா? 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின செம்பு பட்டயம் என் தாத்தன் கொடிக்குளம் பேச்சுக்காக கொடுத்தது. இத இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். பாண்டியாவுக்கு பொதுவா சொல்றேன், அவன் எதை காட்டினாலும் சரி அவன் எனக்கு பேரன் இல்ல. அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியமா? நீ என்ன பெருசா சத்தியம் மட்டும் சொல்ற? இப்ப நீ சத்தியம் பண்ணணும் அவ்வளவுதானே? கொட்ட முனி வேட்ட முனி பாண்டி முனி சொன்னா காவலுக்கு நில்லுடா. நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் கொண்டாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்னு சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பான். சத்தியம் பண்ணியா பாப்பான். என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? சக்கரையே சக வாங்குறத பாரு. நம்ம தாண்டிரோமா? யங்ஸ்டர்ஸ் நாட் அலவுட். தென் ஓகே. ஏதோ திருவிழாவுக்கு போனத்துல பசி எடுத்திருக்கும், கையா கால் நினைச்சிருப்ப. அது கருவாயி உருவாயி இன்னைக்கு பேரன் வந்து நிக்கிறான். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறத சகசம் தானப்பா. எங்க சியானவை எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு.
அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறான். அந்த புறத்துல வாழ்ந்தவனை விட அந்த புறத்துல வாழ்ந்து கிட்டாந்தாயா கொல்ல போய் நாட்டுக்குள்ள அடக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி விடிய விடிய உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிக்கிறீங்க நீங்க. ஏப்பா ஏன் தங்கப்பாண்டி அவன் என்ன முழு சொத்தமே கேட்டா, ஒரு பங்கு தானே கேட்டா, வேற என்ன கேட்டா? காலாளத்துல அவன் கேட்டதை பிரிச்சு கொடுத்துட்டு பஞ்சாயத்தை கலச்சிட்டு ஊரை பக்கம் போய் சேருங்க. அவனுக்கு தலைக்கு மேல 1008 சொல்லி எடுக்கு. அடுத்த பஞ்சாயத்து உசும்பட்டி போனேன். இது வரைக்கும் 20 மிஸ் கால் மேல வந்துருச்சு. இங்கே உட்கார்ந்து உங்க பஞ்சாயத்து பேசிக்க முடியுமா? விலக ஏய் போயா பஞ்சாயத்து பண்றாங்க பஞ்சாயத்து. பங்கு அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. 2 பக்கமும் விசாரிச்சு பார்த்ததுல 7.5 முக்கம் சைடு தாப்பா நியாயம் இருக்கு. என்ன பார்த்தாங்க பாண்டி, என்ன சொல்ற? இப்ப எங்களோட வந்ததுக்கு இந்த பஞ்சாயத்து தம்பி மாசம் ஒரு விசில் அடிச்சுங்க தம்பி. யோ என்ன விளையாடுறியா? தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. என்ன விசில் அடிக்க சொல்ற? விசில்ல வெப்பன்ஸ் இருக்கு தம்பி, அடிச்சு விடுங்க. 30 கோடி ரூபாய் சொத்துல ஒரு பங்கு எம்பிட்டு வந்துற போகுது? பாண்டி கோயில் பஞ்சாயத்து படி என்னடா விசில் அடிச்சா காலம் ஆடுவது? ஐயோ தாத்தா ஜல்லிக்கட்டெல்லாம் நாட் அலோடு. ப்ளீஸ் கிளம்பு. டேய் தாத்தா ஓடியா போடா ஓடியா. பஞ்சாயத்தை கலைச்சு விட்டீங்களா? டேய் உங்களை என்ன பண்ற பாருங்கடா. வெட்டி உரிஞ்சிருச்சு. ஐயோ குத்து வருது. மாட்டு புடிங்கடா. ஏய் குத்துடா மாட்டு ஏய் புடிங்கடா. பெருசு நீ என் மேல வந்துட்டியா? மழை வருதுன்னு சொன்னியே, மாடு வருதுன்னு சொன்னியாடா? உனக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை பஞ்சாயத்தை நாங்க பாத்துருப்போம். ஆரப்பல கொல்லத்து இருந்துச்சடா. டேய் கேபிஎன் பிரதர்ஸ் புக்கிங் காசை திருப்பி கொடுங்கடா. தம்பி நீங்க கொடுத்த காசெல்லாம் வெப்பன்ஸுக்கே செலவாகி போச்சு. இந்த விருமாண்டி மாடுதான் உங்க வெப்பன்ஸா? ஆமா, எப்படி மாட்டை கழட்டி விட்டு பஞ்சாயத்தை ஓல்ட்டி விட்டோம் பாத்தீங்களா? வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ இல்லையோ, எங்கேயும் தோத்துற கூடாது தம்பி. டேய் பஞ்ச் பேசுற டைம் ஆயது. மாடு முட்டை வந்து ஓடுங்க. கொடைய விரிச்சு கொடல காப்பாத்தீங்க. மாடு ஒன்னேத்தியா முட்டை வருது.